நாம இன்னைக்கு நலன் குமாரசாமி எழுதி இயக்கி இருக்கிற வா வாத்தியார் அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். விஷுவலாக எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. நலனோட இன்டர்வியூ பார்த்தேன். அதில் அவர் ஒரு கமர்ஷியல் படம் ட்ரை பண்ணுறதா சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. நலன்கிட்ட இருந்து ஒரு கமர்ஷியல் படமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கனாக்கா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு பையன் எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு பிறக்கிறான். அந்த பையனோட தாத்தா அவனை எம்ஜிஆரோட மறுபிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி வளர்க்குறாரு. ஒரு ஸ்டேஜில் அவன் கடுப்பாகி நம்பியாராக மாறுறான். மாறி அப்படியே வாழ்க்கை லைஃப் ஹாப்பியாக போயிட்டே இருக்கு. ஒரு டைமில் அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. அவனுக்குள்ளே இருக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையோட விளைவு என்ன, அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றான் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னாக்க, இந்த படத்தில் நலன் அமைத்த திரைக்கதை ப்ளஸ் அவரோட டைரக்ஷன். திரைக்கதை ஒரு 3 ஹை பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. அப்போது இந்த சூப்பர் ஹீரோவுக்கு எப்படி பவர் வருது அப்படின்றத ஃபஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த சூப்பர் ஹீரோவை ரிவீல் பண்ணணும். அப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸ். இது 3 தான் ஹை பாயிண்ட் இந்த படத்தில். ஸோ அந்த சூப்பர் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற காட்சி இருக்கு இல்லையா, அது வித்தியாசமான முறையில் பண்ணியிருந்திருக்காங்க. சூப்பர் ஹீரோ அப்படின்னோடனே நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு சிலந்தி கடிச்சு இல்லைனாக்கா எங்கேயோ வெளி கிரகத்துலேருந்து ஒருத்தன் விழுற மாதிரிலாம் காமிப்பாங்க. இது ஒரு வெஸ்டர்ன் சூப்பர் ஹீரோ. இது தமிழில் ஒருத்தர் ஒரு சூப்பர் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ரொம்ப ஒரிஜினலாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி பண்ணுவாங்க? இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எம்ஜிஆர் இறந்து போகிறாரு. அதே டைமில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு எம்ஜிஆரோட அம்சமாக ஒரு மச்சம் இருக்குது. அதனால் அந்த பையனோட தாத்தா அவனை எம்ஜிஆரோட மறுபிறவி அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாரு. இப்போது நம்மளுக்கு இவன் எம்ஜிஆரோட மறுபிறவி அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துடுது. அப்போ இவனோட பவர் என்னவா இருக்கும் அப்படின்றத அடுத்து இன்னொரு காட்சியில் ரிவீலிங் ஷாட்டில் ரிவீல் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் அதை விட சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, இவன் ஒரு எம்ஜிஆரோட மறுபிறவி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி ஒரு ரிவீலிங் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி ஒரு கிளைமேக்ஸ் சீனை பில்ட் பண்ணுறாங்க. இதில் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்துருக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்தது. அதோடு சேர்ந்து ஜார்ஜ் வில்லியம்ஸோட லைட்டிங்கும் சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகுது. அப்படின்னாக்கா சனா போட்டி போட்டுட்டு மியூசிக்கலாக இந்த படத்தோட ஹை மூமெண்ட்ஸை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி காமிச்சிருந்துருக்கிறாரு. எனக்கு ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்குறப்போ கிறிஸ்டோஃபர் நோலனோட பேட்மேன் படத்தோட காட்சிகள்லாம் எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு பயங்கர குவாலிட்டியான ஒரு ஒர்க்கு. சின்ன ஸ்கேலில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஆனால் க்ரியேட்டிவிட்டியில் எந்த அளவுக்கும் இந்த படம் பேட்மேனோட எந்த விதத்துலையும் கம்மியான படமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கார்த்தியோட ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அவன் நல்லவனாகவும் இருக்கணும், கெட்டவனாகவும் இருக்கணும். கெட்டவன்றப்போ ரொம்ப எல்லை மீறி போகிற கெட்டவன் கிடையாது. அதே மாதிரி நல்லவனாக்க அவனுக்கே தெரியாமல் ஒரு நல்லவனாக இருக்கிற மாதிரி. ஸோ இதை ரொம்ப அழகாக கார்த்தி படம் ஃபுல்லாக கேரி பண்ணியிருந்திருக்கிறாரு. எந்தவித கில்ட்டும் இல்லாமல், எந்தவித யோசனையும் இல்லாமல், தான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயங்களை செய்கிற இடமா இருக்கட்டும். எம்ஜிஆரோட ஆவி உள்ளே பூந்ததுக்கப்புறம் அவர் அறியாமலே நல்லது செஞ்சுட்டு மண்ணல் கால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்தது. ஜென்ரலாக படங்களில் ஹீரோயினை ஒரு அழகு பதுமையாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ஹீரோயினை ஒரு இன்ட்ரிகிங் கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காஸ்டியூமாக ஒரு கண்ணுக்கு மேலே 2 டாட்டு, அப்புறமேலு அந்த மையிலேயே டாட்டாக வச்சு ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு ஆந்தையை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு பொண்ணாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு இடத்துல சரோஜாதேவி காஸ்டியூமில் அந்த ஹீரோயின் வர்றப்போ என்னை அறியாமலே அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி இன்னொரு சீன் ஒன்று வரும். அந்த ஜிம்மில் யோகா பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த சீனும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ராஜ்கிரண் இந்த படத்தில் கார்த்தியோட தாத்தாவாக நடிச்சிருப்பார். அவர் இனிஷியலாக எம்ஜிஆரோட ஃபேனாக எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறது. அப்புறம் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே இந்த சோகமாக நிற்கிறது. அப்புறம் அவங்க பேரன் அதே டைமில் தான் பிறந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமாக எம்ஜிஆரே பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதெல்லாம் 1980s எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம கண் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாரு. அருமையான பர்ஃபார்மன்ஸ்.
இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஒரு அருமையான படம் நலன் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட 2, 3 பேர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் ஒரு கருத்த சொன்னாங்க. அந்த படம் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதில வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கருத்து என்ன சொன்னாருனாக்கா, அ இந்த படத்தில ஹீரோக்கும், வில்லனுக்கும் இடையில பெரிய அளவுல அ கான்ஃப்ளிக்ட்டே இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு யோசனையா இருந்துச்சு. ஆமா, இந்த படத்தில கான்ஃப்ளிக்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாவே தோணல. ஏன்னாக்கா, இந்த படம் அ ஹீரோக்குள்ள இருக்கிற நல்லதுக்கும், கெட்டதுக்கும் இடையில நடக்கிற ஒரு சண்டை. அப்ப அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் இருக்குமே தவிர்த்து, வில்லன சுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இது வந்து ஒரு டிபிக்கலான மூவியா பார்க்காம, நலனோட மூவி அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படம் ரசிக்கிற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயத்த இன்டர்நெட்ல பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னாக்கா, இந்த டூயல் பெர்சனாலிட்டி நம்ம அந்நியன்லயே யூஸ் பண்ணிட்டாரு சங்கர். அத வந்து அப்படியே நலன் காப்பி பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த படத்தோட கரு என்னன்னா, ஒரு பையன் ஒரு ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கிற நல்லதுக்கும், கெட்டதுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்த நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட டூல் தான் வந்து இந்த டூயல் பெர்சனாலிட்டி. அ அத வந்து அம் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அபத்தமான கருத்து. இது எப்படி இருக்குன்னா, ஓ முன்னாடி படத்துல கேமரா யூஸ் பண்ணாங்க. இந்த படத்துலயும் கேமரா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இந்த 2 படமும் சேம் தான் அப்படின்னு சொன்னா, ஓரளவுல அது ட்ரூ தான். நிஜம் தான். ஆனா, அது வந்து கொஞ்சம் அபத்தமானது அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த படத்துல நலன் டூயல் பெர்சனாலிட்டி யூஸ் பண்ண விதம் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஆ அதனாலேயே இது 2ம் சேமு அப்படின்னு சொல்றது வந்து, இல்ல காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அபத்தமாவே எனக்கு தோணுச்சு. இந்த 2 விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த படம் டெக்னிக்கலாவும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட ஒரு படம். சரி நிவால், படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த படம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சு ரசிக்கக்கூடிய படமா இருக்குமா அப்படின்னாக்கா, கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஒரு சில காட்சிகள்லாம் வந்து ஒரு அ ஒரு சர்டன் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு. அதிலிருந்து மீறி இந்த படம் வந்து போய் ட்ரை பண்ணுது. அப்போ இது வந்து எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னாக்கா, புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அத தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த படம் விஷுவலா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்திருக்கிறாரு ஜார்ஜ் வில்லியம்ஸ். சனாவோட சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தது. நலனோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வேற லெவல் இந்த படம். இது வந்து தமிழ்ல வந்த ரொம்ப ஒரிஜினலான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னு சொல்லுவேன் நானு. டைம் இருந்துச்சுனாக்கா அவசியமா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூவோட சந்திப்போம். அதுவரைக்கும்